Hello guys, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்னேஷ். ஸோ வெல்கம் பேக் டு நியூ லெசன் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆல்கஹால் ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு சிபிஎஸ்சி பேட்டர்னில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 100% சிபிஎஸ்சி போர்ஷன் வந்து கம்ப்ளீட்னு அர்த்தம். ஓகே, அண்ட் நாட் ஓன்லி ஃபார் சிபிஎஸ்சி கண்டிப்பாக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமும் சிபிஎஸ்சியை பேஸ் பண்ணி உங்கள் என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தேர்ட் சாப்டர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர் பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆரம்பிச்சிடலாம். சரியா? இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். ஓகே, இந்த லெசனில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னாக்கா ப்ரிப்ரேஷன் தான். ஓகே, இந்த லெசன் தான் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா லெசன்லையுமே ப்ரிப்ரேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கடுத்து ப்ரிப்ரேஷன். ஓகே, அதுக்கு மீதி இருக்கிறதுலாம் சின்ன சின்ன பார்ட் தான். அதே மாதிரி இந்த லெசன்லையும் முக்கியமாக என்னென்ன படிக்க போகிறோம்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட், ப்ரிப்ரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, அதில் முக்கியமாக ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை வந்து நம்ம கம்பைண்டாக படிப்போம். இதை படித்தோம்னா இதையும் சேர்த்தே படிப்போம். பட் கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் கொஞ்சம் தனியாக படிப்போம். ஏன்னா இது ரொம்ப பெரிய டாப்பிக்கும் கிடையாது, ரொம்ப சின்னது தான். ப்ரிப்ரேஷனும் ஈஸி தான் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நிறைய கிடையாது. இதை வந்து ரொம்ப சின்னதாக லைட்டாக கடைசியாக படிப்போம். சரியா? அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இதையும் கூட சேர்த்தே படிக்க பார்ப்போம். பட் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோனை நம்ம சேர்த்தே படிப்போம். சரியா? ஸோ வி வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நேற்று வந்து எனக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இது பத்தாது, இன்னமும் வந்து உங்களோட சப்போர்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச இன்னும் நிறைய உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக கொடுத்து ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். சரியா? ஓகே, let's start the class. Okay, aldehyde ketones and carboxylic acid. ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். நாளையிலேருந்து ஃபுல்லாக நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. ஆக்சுவலாக இந்த வாட்டி நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நிறைய சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன். ஓகே, இவ்வளோ நேரமாக நம்ம நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருவோம்ல. உங்களுக்கு இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் லைட்டாக என்சிஆர்டியில் இல்லாத சில விஷயத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க. பட் வந்து அதனால உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிறைய நான் நடத்துகிற மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஆகிடும். சரியா? ஸோ இந்த வாட்டி இந்த லெசனை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் கொடுத்து நான் படிக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, அண்ட் பிகாஸ் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் போர்டு எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி படிப்போம் இந்த வாட்டி. சரியா? ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எங்கே யூஸ் ஆகும்? ஓகே, முக்கியமாக இதோட அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தா ஸ்மெல் தான். ஓகே, இதோட ஃப்ராக்ரன்ஸ் தான் இந்த சாப்டரில் இந்த மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலாக கார்பாக்சிலிக் ஆசிட் கூட விட்டுருங்க. ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி இதோட ஃப்ராக்ரன்ஸ் தான் இதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு மேஜர் ரோல். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பர்ஃப்யூம், உங்களோட ஃபாகு, உங்களோட என்னென்ன பிராண்ட்லாம் உங்களுக்கு தெரியுமா, பெரிய பெரிய பிராண்டு எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகிறது ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் மட்டும்தான். ஓகே, அண்ட் அதுவும் எந்த மாதிரி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்கும்னா 10 to 12 இல்லை 8 to 12 கார்பன் செயின் இருக்க மாதிரி ஒரு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் எடுத்தால் உங்களுக்கு பர்ஃப்யூம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ உங்கள் பர்ஃப்யூம்ஸ் தான் மேஜராக யூஸ் ஆகும். ஓகே, அது போக உங்கள் டிஷ்ஷஸ் நிறைய யூஸ் ஆகும். இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் டேஸ்டியாக ஆரம்பிக்கலாம். பிரியாணியில் இந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டிருப்பீங்களா? ஓகே, அதை இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா சினாமன் சொல்லுவாங்க. சினாமன் உங்கள் பிரியாணியில் பட்டை லவங்கெல்லாம் போட்டிங்க, அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைடோட கான்ஸ்டிடியூவன்ட்டு தான் அதெல்லாமே. சரியா? ஸோ இந்த மாதிரி உங்கள் ஐஸ்கிரீமில் வெண்ணிலா போட்டுருவோம். அந்த வெண்ணிலா எல்லாத்தோட ஸ்ட்ரக்சர்ஸும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே பார்ப்பீங்க. சரியா? ஸோ முக்கியமாக ஃப்ராக்ரன்ஸ் ரிலேட்டடாக இருக்க எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனோட மேஜர் ரோல் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் வரி, ஆல்டிஹைட் என்ன கீட்டோனில் என்னென்னலாம் தெரியலனா கவலையே பண்ணாதீங்க. ஜஸ்ட் பார்த்துட்டே வாங்க, எல்லாமே தரோவாக புரிஞ்சிடும். சரியா? நான் கார்போனில் கம்பவுண்ட். ஓகே, நம்ம கார்போனில் கம்பவுண்ட்டு நான் ப்ரீவியஸாகவே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கார்போனில் கம்பவுண்ட் நிறைய சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வச்சு ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2 கை இருக்குது கார்பனுக்குனா இது ஒரு கார்போனில் கம்பவுண்ட். இப்போ இந்த 2 இடத்துல இந்த 2 கையில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆல்கைல் குரூப் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஹைட்ரோஜன் குரூப் இருக்கலாம், இல்லை ஆக்சிஜன் குரூப்பில் தான் என்ன வேணாலும் இந்த 2 கையில் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம். பட் C டபுள் பாண்ட் O இருந்து இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து கார்போனில் கம்பவுண்ட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கார்போனில் கம்பவுண்டோட பை பார்ட்ஸ் தான் நம்ம ஆல்டிஹைட்
கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். அதாவது இந்த மூணுத்துலேயுமே ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் மூணுத்துலேயுமே இந்த மாதிரி கார்பன் கூட ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்கும். ஓகே, பட் எப்போ வந்து இது இப்போ வந்து இது ஆல்டிஹைட் ஆகுது, எப்போ வந்து இது கீட்டோன் ஆகுது, எப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல எந்த எலிமெண்ட் வந்து ஜாயின் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. சரியா? ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ காமன் கிளாஸஸ் ஆஃப் கார்போனில் கம்பவுண்ட்ஸ். ஓகே, சி வெனிலாவோட ஸ்ட்ரக்சர்லாம் சும்மா பார்த்துக்கோங்க, டோன்ட் வரி. இப்போ இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதை வந்து வெனிலாவோட ஸ்ட்ரக்சர் இது என்னது ஆக்சுவலாக CHOன்னு என்ன சொல்லியிருக்கேன், மெத்தாக்சைடு குரூப்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ இது வந்து ஃபெனால் பென்சீன் ரிங் கூட ஃபெனால் சொல்லக்கூடாது, பென்சீன் ரிங் கூட, ஆமாம் இதை இப்போ சொல்லலாம், OH இருக்குல்ல, ஸோ இது வந்து ஃபெனால் சொல்லலாம். ஸோ ஃபெனால் கூட CH3O அண்ட் CHOலாம் இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்மளோட ஆல்டிஹைட். ஓகே, அண்ட் இது வந்து வெனால் சொல்லுவோம். இது வந்து அசிட்டோஃபெனால், அசிட்டைல் குரூப் வந்து பென்சீன் ரிங் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா அசிட்டோஃபெனால். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட டயக்ராம்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் புரிஞ்சுன்னா கார்போனில் கம்போஸ் ஆர் எவ்ரிவேர். ஓகே, எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கார்போனில் கம்போஸ் தான். அது வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஆல்டிஹைட் மாதிரியும் இருக்கலாம், கீட்டோன் மாதிரியும் இருக்கலாம், இல்லை கார்பாக்சிலிக் ஆசிட் மாதிரியும் இருக்கலாம். பட் உங்களோட கார்போனில் கம்பவுண்ட்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஓகே, தே ஆர் யூஸ்ட் இன் ரியேஜென்ட்ஸ் அண்ட் சால்வெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக ரியேஜென்ட் அண்ட் சால்வெண்ட்டாக நம்ம இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, நிறைய எங்கெங்கே பார்ப்போம்னா ஃபேப்ரிக், ட்ரக், பிளாஸ்டிக், ஃபுட், இங்கெல்லாம் வந்து நிறைய பார்ப்போம். ஓகே, அண்ட் நேச்சுரலி அக்கரிங் கார்போனில் கம்பவுண்ட்ஸும் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் வந்து பயோமாலிகுலில் அடுத்த லெசனில் பார்ப்பீங்க. அமீன்ஸ்க்கு அப்புறமா அந்த லெசனில் பார்ப்பீங்க. ஓகே, ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், இதெல்லாம் வந்து நேச்சுரலி அக்கரிங் கார்போனில் கம்பவுண்ட். ஓகே, இல்லை எது வந்து கார்போஹைட்ரேட், எது வந்து நம்மளுக்கு கீட்டோன், எது ஆல்டிஹைட், இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். சரியா? நான் இப்போ என்னென்ன கிளாஸஸ் இருக்குது பார்ப்போம். கார்போனில் கம்பவுண்டோட கிளாஸஸ் இப்போ பார்ப்போம். சரியா? கிளாஸஸ் ஆஃப் கார்போனில் கம்பவுண்ட். பேசிக்காக வந்து கார்போனில் கம்பவுண்ட் நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு கிளியராக புரிய வச்சுட்டேன். கரெக்டாக? உங்களுக்கு இதில் பார்க்குறதோட பெட்டர் நான் உங்களுக்கு வந்து NCERT கொண்டு போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். NCERTயில் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக புரியும். One minute, just 1 minute. கார்போனில் கம்பவுண்ட்ஸ் கொண்டு போகிறேன். கமான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரி, ஓகே, பெட்டர் நம்ம அதிலே பார்த்துருவோம். ஒன்றும் இல்லைடா, உங்கள் கீட்டோன். ஓகே, உங்களுக்கு கார்போனில் கம்பவுண்ட் என்ன சொன்னால் C+O இருக்கணும்னு சொன்னால் C+O இருக்குது. இப்போ இந்த எல்லாத்தையும் பாருங்கள், இந்த ஆறுத்தையும் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே C+O இருக்குது. C+O. ஓகே, இப்போ இந்த கார்பனுக்கு 2 கை இருக்குது. இந்த 2 கையில் எதை சேருதுன்ற பொறுத்து தான் இது அசிட்டோனா இல்லை கீட்டோனா இல்லை கார்பாக்சிலிக் ஆசிடா, ஈஸ்டரா, ஓகே, ஆல்டிஹைட், ஆசிடிக், குளோரைட், அமீட், எதுன்றது உங்களோட அந்த 2 கையில் என்ன அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இந்த மாதிரி கார்பன் கூட ரெண்டுமே அல்கைல் குரூப் சேர்ந்துருந்துச்சுன்னா அதை வந்து கீட்டோன்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டுமே அல்கைல் குரூப் சேர்ந்துருந்துச்சுன்னா கீட்டோல், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், இந்த இடத்துல மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன்லாம் இருந்துச்சுன்னா கீட்டோன்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே உங்களோட C+O கூட ஒரு சைடில் அல்கைல் குரூப் இருக்குது, ஒரு சைடில் OH இருக்குன்னா அதை வந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சைடில் அல்கைல் குரூப், ஒரு இடத்துல வந்து OH இருந்துச்சுன்னா இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, அதே ஒரு சைடில் வந்து அல்கைல் குரூப், இன்னொரு சைடில் ஆக்சிஜன் இருக்குது, பட் அது கூடவே வந்து அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து ஈஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லெசன் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் எப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 சைடும் R இருந்துச்சுன்னா கீட்டோன், ஒரு சைடு R, ஒரு இடத்துல H இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ முக்கியமாக ஆல்டிஹைடு இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறது. சரியா? இதை நல்லா பாருங்கள். 2 சைடு அல்கைல் குரூப்னா கீட்டோன்னு சொல்லுவோம், ஒரு சைடில் அல்கைல் குரூப்பு, ஒரு இடத்துல H மட்டும் இருந்துச்சுன்னா we call it as ஆல்டிஹைட். ஓகே, இல்லாட்டி ஒரு சைடில் அல்கைல் குரூப் இருந்து ஒரு இடத்துல OH இருந்தால் we call it as கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ஜென்ரலாக COOHன்னு பார்ப்போம். COOHனா கார்பாக்சிலிக் ஆசிட், COH மட்டும் இருந்துச்சுனாக்கா இட் இஸ் நோன் அஸ் ஆல்டிஹைட். ஓகே, அண்ட் கீட்டோனுக்கு நத்திங், அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. ஓகே, ஸோ அது போக ஒருவேளை இந்த சைடு அல்கைல் குரூப் இருந்து இந்த இடத்துல குளோரைடு இருந்துச்சுன்னா ஆசிட் குளோரைடுன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஓகே, அதுவே இந்த இடத்துல அதே மாதிரி அல்கைல் குரூப் இருந்து இந்த இடத்துல NH3 குரூப் இருந்துச்சுன்னா we call it as amide. ஓகே, இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசனில் வந்து ஃபுல்லாக படிக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து different classes of your
கார்பாக்சிலிக் உங்களோட இது என்ன சொன்னால் நான் கார்பனைல் கம்பவுண்ட். ஓகே, ஸோ கார்பனைல் கம்பவுண்டில் மொத்தம் இத்தனை கிளாஸஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கார்பனைல் கம்பவுண்டோட கிளாஸஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே கீட்டோன்னா என்னென்னு தெரிஞ்சிச்சுல. ஒரு கார்பன் கூட 2 ஆல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா கீட்டோன். கரெக்டாக, கீட்டோனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல நான் வந்து வரைஞ்சிருக்கேன், 3 டைமென்ஷனில் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் என்ன பாண்ட் இருக்குது? டெஃபினெட்லி ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. இந்த கார்பன் வந்து என்னது? sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன். sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்டாக, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணும்? ஆக்சிஜனை வந்து ரொம்ப கிட்ட புல் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் இதோட பாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டபுள் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, கீட்டோனா 2 ஆல்கைல் குரூப் பாண்ட் 2 கார்போனில் குரூப்னா கீட்டோன். இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேரத்துக்கு 1 ஆல்கைல் குரூப் அண்ட் 1 ஹைட்ரோஜன் இருந்துச்சுன்னா வி கால் இட் ஆஸ் ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஒரு விஷயம். ஸோ கீட்டோனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஓகே, இதை வந்து என்சிஆர்டியில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். என்சிஆர்டியில் காமிக்கிறேன், வெயிட் மினிட். ஓகே, ஸ்ட்ரக்சர் 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 ஐயூபேக் நேம்லாம் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துடுவேன், இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, சி ஹியர், இதுதான் உங்களோட என்ன குரூப்? இது கார்போனில் குரூப். கரெக்டாக, சி டபுள் பாண்ட். ஓகே, இது ரெண்டு எப்படி இருக்குது? பை பாண்ட். ஓகே, ரெண்டுமே பை பாண்டு. பை பாண்ட் எப்படி இருக்குது? ஓவரில் பயிருக்கு, இந்த மாதிரி ஓவரில் பயிருக்கும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இதோட பாண்ட் ஆங்கிள் என்னது? இதுக்கு நம்ம டயக்ராமே சூப்பர் போல். ஓகே, இதோட பாண்ட் ஆங்கிள் எங்கே? பாண்ட் ஆங்கிளாக நம்ம அங்கே போய் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இது என்னது? இது வந்து கார்போனில் குரூப். கரெக்டாக, கார்போனில் கம்பவுண்டில் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சி டபுள் பாண்ட் ஓ இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஆல்கைல் குரூப் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் இருக்கா? ஓகே, இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த லோன் பேர் வில் ட்ரை டு பிரேக் த பாண்ட். கரெக்டாக, இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும்? ஆக்சிஜனுக்கு இன்னொரு லோன் பேர் போக ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி 3 லோன் பேர் ஆகிடும். ஓகே, கார்பனுக்கு இப்படி வந்துடும். கார்பனுக்கு இந்த மாதிரி 2 பாண்ட். கார்பன் கையில் இப்போ ஒரு வாட்டி பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், பிகாஸ் ஒரு பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு கார்பன் கூட. ஓகே, அண்ட் ஆக்சிஜனுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. சரியா? ஸோ இது வந்து அடிச்சு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். செகண்ட் வந்து நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது, அதான் புக்கில் இப்படி வரைஞ்சிருக்காங்க. சரியா? ஸோ கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சு? இதுக்கு பொலாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மி. இதோட பொலாரிட்டி அதிகமாக, இதோட பொலாரிட்டி அதிகமாக. இதோட பொலாரிட்டி தான் டெஃபினெட்லி அதிகம். வை? பிகாஸ் கார்பன் வந்து இந்த இடத்துலேருந்து புஷ் பண்ணும், இந்த இடத்துலேருந்து புஷ் பண்ணும், பொலாரிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சரில் எது மேஜராக கிடைக்கும்னா இது தான் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம இதை வச்சு தான் படிப்போம். சரியா? ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த ஸ்ட்ரக்சரில் 2 விஷயம் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒன்று வந்து பாண்ட் ஆங்கிள். ஓகே, கார்பனுக்கும் ஆல்கைல் குரூப்புக்கும் நடுவில் என்ன பாண்ட் ஆங்கிள் இருக்குன்னா 120 டிகிரி. அதே மாதிரி ஆல்கைல் குரூப்புக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் என்ன பாண்ட் ஆங்கிள் இருக்குன்னா 120 டிகிரி. ஓகே, அண்ட் டியூ டு பொலாரிட்டி இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, 2 லோன் பேர் இருக்குது அண்டு பை பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்கனால ஓகே இதோட பாண்ட் லென்த் வந்து லெஸ்ஸாக இருக்கும், லெஸர் பாண்ட் லென்த். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து நோமென்க்ளேச்சருக்கு ஜம்ப் பண்ணிடலாம். சரியா? நோமென்க்ளேச்சர் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்டிஹைடுக்கு நோமென்க்ளேச்சரில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். கரெக்டாக, கீட்டோனுக்குலாம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நோமென்க்ளேச்சர் பற்றி தெரியலனா கவலைப்படாதீங்க, 11th புக் எடுத்து படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கொஞ்ச நாள் ஃப்யூச்சரில் இதெல்லாம் முடிச்சுட்டு நோமென்க்ளேச்சருக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே, இப்போதைக்கு நல்லா கவனிங்க. CH3 CH2 C டபுள் பாண்டோ CH2 CHO இருக்குது. ஓகே, CHO பார்த்த உடனே என்ன தெரியுது? ஆல்டிஹைடுன்னு தெரியுது. டபுள் பாண்டோ பார்த்த உடனே என்ன தெரியணும்? கீட்டோன் குரூப் இருக்குன்னு தெரியுது. சரியா? ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, கீட்டோன் குரூப் இருக்குது. இப்போ நம்பரிங் பிரச்சனை, இங்கேருந்து நம்பரிங் பண்ணுறதா இல்லை வந்து இங்கேருந்து நம்பரிங் பண்ணுறதா? டெஃபினெட்லி நோமென்க்ளேச்சர் படி ஆல்டிஹைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்பரிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் கார்பன். அப்போ 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 கார்பன் செயின் இருக்குது. லாங்கஸ்ட் செயின் இது தான். ஓகே, 5 கார்பன் செயினில் தேர்ட் பொசிஷனில் நமக்கு என்ன ஆயிடுச்சு? டபுள் பாண்டோ இருக்குது, விச் இஸ் கீட்டோன். கரெக்டாக, கீட்டோனுக்கு என்ன இது போடுவோம்னாக்கா ஏஎல் போடுவோம். ஓகே, கீட்டோனுக்கு ஏஎல். கீட்டோனோட செகண்டரி சஃபிக்ஸ் எப்படி சொல்லுவோம்னா ஏஎல்னு சொல்லுவோம். சரியா? ஒருவேளை இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வீடியோ வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். நாளைக்கு வந்து இது திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போடுறப்போ இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். சரியா? ஏஎல்னு போடுவோம். ஓகே, அண்ட் செகண்ட் திங் என்னன்னாக்கா மாற்றி சொல்லிட்டேன். ஆல்டிஹைடுக்கு என்ன போடுவோம்னா ஏஎல்னு போடுவோம். கரெக்டாக, கீட்டோனுக்கு வந்து ONE போடுவோம். ஓகே, கீட்டோன் குரூப்புக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது,
ஃபங்க்ஷனல் குரூப்பை எடுத்துட்டோம்னா ஓகே ஃபங்க்ஷனல் குரூப் எதுன்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து உங்களுக்கு சஃபிக்ஸை வந்துடும் செகண்டரி சஃபிக்ஸை ஓகே இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பை டிசைட் பண்ணிட்டோம் ஆல்டிஹைடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுனால ஓகே ஸோ அதனால் இந்த ஒரு செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துடும் ஓகே அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் நடுவில் இருந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து ஒரு பிரான்ச்சிங் மாதிரி தான் சொல்லுவோம் சரியா அப்போ நடுவில் ஒரு டபுள் பாண்ட் ஒன்று கீட்டோன்னு வச்சு போட மாட்டோம் நம்ம என்ன போடுவோம்னா இதை ஜென்ரலாக ஆக்ஸோன்னு சொல்லுவோம் ஓகே அப்போ 3 ஆக்ஸோ பென்டனல் சிம்ப்ளி 3 ஆக்ஸோ பென்டனல் இப்போ இதை பாருங்கள் 1 2 3 4 5 கார்பன் செயின் இருக்குது ஓகே இந்த இடத்துல பாருங்கள் தேர்ட் பொசிஷன்லேயே ஃபோர்த் பொசிஷனும் பார்க்குறதுக்கு கீட்டோன் குரூப் இருக்குது பட் நீங்கள் ஃபங்க்ஷனல் குரூப்பை டிசைட் பண்ணிட்டீங்க ஓகே அப்போ என்ன ஆகும் இது பியூட்டேன் 1 2 3 4 கார்பனுக்காக பியூட்டேன் ஓகே பியூட்டேன் இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஓகே ஸோ ஓயிக் ஆசிடுன்னு போடணும் பியூட்டேன் ஓயிக் ஆசிட் வரும் நடுவில் என்னெல்லாம் கீட்டோன் இருக்கோ அதெல்லாம் ஆக்ஸோன்னு வச்சு போட்டுடணும் ஓகே 3,4 டை ஆக்ஸோ ஓகே அதுவே இந்த இடத்துல இந்த ஓயிக் ஆசிடே இல்லைனா நம்ம வந்து இதை வந்து எப்படி நேம் பண்ணியிருப்போம்னா கீட்டோன் இருக்க மாதிரி வச்சு நேம் பண்ணியிருப்போம் ஓகே சென்ஸ் நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப்பை டிசைட் பண்ணனா செகண்டரி சஃபிக்ஸாக ஓயிக் ஆசிட் மட்டும் தான் வரும் மீதி எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு செகண்டரி செயினாக தான் ட்ரீட் பண்ணணும் சரியா ஒரு பிரான்ச்சிங்காக தான் ட்ரீட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்டில் இங்கே பாருங்கள் இங்கே வந்து COOH இருக்குது சி டபுள் பாண்ட் OH இருக்குது ஓகே ஸோ இது எப்படி சொல்லுவோம்னா நம்பரிங் பண்ணுறப்ப இதுக்கு தான் வந்து டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஓகே கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம போடணும் நம்பரிங் 1 2 இப்போ என்ன கன்ஃபியூஷன் வரணும்னா 1 2 3 4 5 போட்டுருவோம் ஓகே இப்போ இந்த கம்போனண்ட்டை என்ன சொல்லுவோம் இந்த கம்போனண்ட்டை ஃபார்மைல்னு சொல்லுவோம் 2 ஃபார்மைல் ஓகே ஒரு வேளை வந்து இந்த பாண்ட் இந்த கார்பனையும் நீங்கள் சேர்த்து இது பண்ணிங்கன்னா 3 ஆக்ஸோன்னு வச்சு போட்டிருக்கலாம் ஓகே ஸோ இந்த கார்பனையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க இந்த கார்பனையும் ஆட் பண்ணனால இது வந்து 2 ஃபார்மைல் பென்சீன் கூட வந்து என்ன ஃபங்க்ஷன் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஸோ பென்சோனோயிக் ஆசிட் ஓகே இதுவே இந்த இடத்துல பாருங்கள் 4 இருக்குது ஓகே இந்த இடத்துல ஒரு வேளை நான் இதோடய ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நான் இது வந்து ஃபார்மைல்னு சொல்லிக்கலாம் ஓகே இதை வந்து நான் ஃபார்மைல்னு சொல்லிக்கலாம் 3 ஃபார்மைல் ஓகே 3 ஆக்ஸோ அப்போ என்ன வரும்னா இது 1 2 ப்ரோபெனோயிக் ஆசிட்னு வரும் சரியா ஸோ இந்த கார்பனையும் இன்க்ளூட் பண்ணிட்டிங்கன்னா ஃபார்மைல் இந்த கார்பனை இன்க்ளூட் பண்ணலன்னா ஆக்ஸோ ஓகே இந்த இடத்துல கார்பனை நான் இன்க்ளூட் பண்ணலை ஸோ அதனால் ஃபார்மைல் 2 ஃபார்மைல் பென்சோனோயிக் ஆசிட் ஓகே இது ஒரு இந்த 3 கம்பவுண்ட் பாருங்கள் அரோமேட்டிக் ரிங்கில் இந்த 3 ரிங்கை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அண்ட் இதோட ஜென்ரலாக காமன் நேம் தான் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இதோட காமன் நேம் மட்டும் பார்த்துக்கோங்க பென்சீன் ரிங் கூட CCH3 டபுள் பாண்ட் O இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் அசிட்டோஃபெனோன் ஓகே அசிட்டோஃபெனோன் ஓகே ONE கீட்டோன் குரூப் இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும் ONE இருக்கணும் செகண்டரி சஃபிக்ஸ் ஓகே கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்துச்சுன்னா ஓயிக் ஆசிட் இருக்கணும் செகண்டரி சஃபிக்ஸ் ஓகே ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா ALன்னு இருக்கும் செகண்டரி சஃபிக்ஸ் இது 3 மட்டும் பாருங்கள் டோன்ட் வரி நாளைக்கு இதை ஸ்டார்டிங்கில் இன்னொரு வாட்டி நம்ம பார்த்தோம்னா கிளியர் ஆகிடும் சரியா இது அசிட்டோஃபெனோன் சொல்லுவோம் இதை வந்து ப்ரோபியோஃபெனோன் ஓகே ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரோபியோஃபெனோல் ஓகே ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஈத்தீன் ஜாயின் ஆகிடுச்சுன்னா கார்பன் கூட ப்ரோபியோஃபெனோல் சொல்லுவோம் இதை வந்து பென்சோஃபெனோன் சொல்லுவோம் பென்சோஃபெனோன் ஓகே இது 3த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே டெக்ஸ்ட் புக்கில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நோமன்க்ளேச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம் ஓகே ஃபாஸ்ட்டாவா ஓகே காமன் நேம்ஸ்லாம் பார்த்தீங்களா இது என்னது அசிடால்டிஹைட் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ட்டுல தான் நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை அசிடால்டிஹைட் சொல்லுவோம் இதை வந்து பென்சீன் கூட CHO இருந்துச்சுன்னா பென்சால்டிஹைடுன்னு சொல்லுவோம் ஓகே இந்த CH3 கூட வந்து CHO இருந்துச்சுன்னா அசிடால்டிஹைட் சொல்லுவோம் ஓகே இதை வந்து காமன் நேமாக நேம் பண்ணியிருக்காங்க ஓகே பீட்டாவில் ப்ரோமோ இருக்குன்னா பீட்டா 1 2 3 4 ஓகே மீத் ஈத் ப்ரோபியூட் ஓகே ஸோ பீட்டா ப்ரோமோ பியூட்டேன் ஓகே 4 கார்பன் செயின் இருக்குன்னா பியூட்டேன் ஓகே பியூட்டேன் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது ஆல்டிஹைட் குரூப் இருக்குன்னா ஜஸ்ட் ஆல்டிஹைட் ஓகே ஆல்டிஹைட் புரிஞ்சா ஸோ பீட்டா ப்ரோமோ பியூட்டேன் ஆல்டிஹைட் இதை வந்து காமன் நேமில் நேம் பண்ணியிருக்காங்க அசிட்டோன் பீட்டா இது நம்ம பார்த்தது தான் இப்போ இவ்வளோ நேரம் இந்த 4 கம்பவுண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்பப்போ யூஸ் பண்ணுவோம் பென்சோஃபெனோன் ஓகே ப்ரோபியோஃபெனோன் ஓகே ஃபெனோன் இருந்துச்சுனாக்கா கீட்டோன் குரூப்னு இருக்கு அர்த்தம் ஓகே ALன்னு இருந்துச்சுனாக்கா ஆல்டிஹைடு இருக்குன்னு அர்த்தம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஐயூபேக் நேமில் பாருங்கள் இது என்னது ஈத்தனால் சிம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லலாம் இது ஓகே ஆக்சுவலி இது சிம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடையாது சிம்பிள் ஆல்டிஹைடு கிடையாது இது வந்து என்னது இதுதான் சிம்பிள் ஆல்டிஹைட் ஒருவேளை இந்த இடத்துலையும் வச்சு இருந்துச்சா இதுதான் சிம்பிளஸ்ட் ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம் ஓகே விச் இஸ் நோன் அஸ் ஃபார்மால்டிஹைட் வெரி பாய்சனஸ் அண்ட் ரொம்ப
ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஏதோ ஸ்மெல். ஓகே, ஃபார்மால்டிஹைட் சொல்லுவோம், 2 சைடு ஹெச் இருந்துச்சுன்னா. ஓகே, அதே ஒரு இடத்துல ஹெச் ஒரு இடத்துல வந்து ஒரு மித்தைல் இருந்துச்சுனாக்கா வி கால் இட் அஸ் எத்தனல். ஓகே, எத்தனல். ஓகே, எத்தனல்னு சொல்லுவோம். இது வந்து சிம்பிளஸ்ட்டுக்கு அடுத்த சிம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட் எத்தனல். ஓகே, ஸோ இப்போ இதை நேம் பண்ணுங்கள். என்ன சொன்னால் இங்கேருந்து நேம் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. சரியா? அப்போ இங்கேருந்து நம்ம நேம் பண்ணணும். 1 2 3 4 5 நேம் பண்ணணும். ஓகே, ஸோ 4 ப்ரோமோ 3 மித்தைல் என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 ஹெப்டேன் ஏஎல். ஓகே, ஏஎல்னு வரும், ஹெப்டெனல். ஓகே, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ இது என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனல் குரூப் என்ன 1 2 3ன்னு வரும் இந்த இடத்துல. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம ஏஎல்னு எடுத்தோமா, இந்த இடத்துல நம்ம நம்பரிங் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். பிகாஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் இந்த இடத்துல ஏஎல்னு வராது, இந்த இடத்துல வரும் ஓனுன்னு வரும். ஓகே, ஓனுன்னு வரும். சரியா? ஸோ இதை என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 இருக்குது, பென்டென் ஓன். ஓகே, பென்டென் ஓன். பட் இது ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட். ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம், செகண்டரி ப்ரிஃபிக்ஸும் வரும். சைக்ளோன்ட்டு ஒரு செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரான்ச்சிங் ஆட் பண்ணிக்கணும். 3ல் வந்து மித்தைல் இருக்குது. ஓகே, ஸோ 3 மித்தைல் சைக்ளோ பென்டென் ஓன். ஓகே, ஸோ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், பேஸ் செயின் பென்டென். ஓகே, அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து என்னது, உங்களோட செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் நோமன்க்ளேச்சர். ஓகே, அதே மாதிரி வந்து இது என்னது ஆல்டிஹைட் குரூப்பு. ஸோ இதை நம்ம சைக்ளோ ஹெக்சேன் கார்பால்டிஹைடுன்னு சொல்லிக்கலாம். சைக்ளோ ஹெக்சேன் கார்பால்டிஹைட். இதை நேம் பண்ணுறது ஈஸி, பென்ட் 2ஈன். ஓகே, ஏஎல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் நோமன்க்ளேச்சர். ஓகே, நோமன்க்ளேச்சர் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து இதோட டீப்பாக இன்னும் கொஞ்சம் சூப்பராக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம் இன்றைக்கி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் முக்கியமாக வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதனால் வரும், ஸ்ட்ரென்த் பிட்வீன் த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம். ஓகே, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு ஆல்டிஹைடு இருக்குன்னா அந்த ஆல்டிஹைடுக்குள்ளேயே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இருக்க போதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபோர்ஸ்னால் எப்படி இருக்கும், டியூ டு த பாண்டிங் தான் ஃபோர்ஸ். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ பாண்டை மேக் பண்ண முடியுதோ அதுதான் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பாண்டிங்கில் நிறைய டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹைட்ரோஜன் பாண்டுன்னு இருக்கும். ஓகே, வேறு என்ன பார்த்தோம், போலார் பாண்டு பார்த்துருக்கோம், கோவலன்ட் பாண்டு பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஜன் பாண்ட். ஓகே, போலார் பாண்ட் அண்ட் அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட் வந்துட்டுருக்கு. சரியா? ஸோ இப்போ டியூ டு டைபோல் ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்பாக்சிலிக் குரூப்பில் ஓகே டைபோல் ஃபோர்ஸ் இருக்கும்ன்ற ஒத்துக்கிறீங்களா? டெஃபினெட்லி இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல வந்து டெல்டா நெகட்டிவ் டெல்டா பாசிட்டிவ் டியூ டு திஸ் டிஃப்ரென்ஸ் இன் த சார்ஜ் டைபோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, டிஃப்ரென்ஸ் இந்த சார்ஜ்னால என்ன ஆகிடுச்சு, கண்டிப்பாக டைபோல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ டியூ டு டைபோல் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகுல் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரிசல்ட் இன் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரோகார்பன் எடுத்தோம், ஒரு பியூட்டேன் எடுத்திருக்கோம் இந்த இடத்துல. ஓகே, இந்த பியூட்டேனில் வந்து டைபோல் ஃபோர்ஸ் கிடையாது. ஓகே, ஒன்லி கோவலன்ட் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. எல்லா கார்பனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, டைபோல் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது, இல்லை வந்து ஒரு போலாரிட்டியும் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நேச்சுரலி இந்த மாதிரி ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸோட நம்ம எடுக்கிற குரூப் விச் இஸ் யுவர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், இதோட பாய்லிங் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த polarity. Okay, due to the polarity there will be higher boiling point than the hydrocarbons. Okay, and ethers of similar molecule. Okay, இந்த இடத்துல பாருங்கள் CH3O CH2 CH3 வச்சுருக்கேன். ஓகே, மெத்தாக்சி ஈத்தேன்னு சொல்லுவோம் இதை நம்ம. ஓகே, மெத்தாக்சி ஈத்தேன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு பியூர் ஹைட்ரோகார்பன் பியூட்டேன். இதோட டெம்பரேச்சர் பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸில் இது வந்து என்ன பண்ணிடலாம், பாயில் பண்ணிடலாம். ஓகே, பட் மெத்தாக்சி ஈத்தேனை பாயில் பண்ணுறதுக்கு 8 டிகிரி செல்சியஸ் வேணும். ஓகே, இதுவே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ரோபனல், ஒரு ஆல்டிஹைடு இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் எடுக்கிறோம். ஓகே, ப்ரோபனல் எடுத்திருக்கேன் நான். ஓகே, ப்ரோபனலில் பாயில் பண்ணுறதுக்கு எனக்கு 49 டிகிரி ஆகுது. ஓகே, அதுவே நான் வந்து அசிட்டோன் எடுத்தேன்னா, ஓகே, ஒரு கீட்டோன் குரூப் அசிட்டோன் எடுத்தேன்னா என்னது, என் பாயிலிங் பாயிண்ட் வந்து 56 டிகிரி ஆகுது. ஓகே, ஸோ அசிட்டோனுக்கும் கீட்டோனுக்குமே பாயிலிங் பாயிண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் இதோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, இதோட பொலாரிட்டி ரொம்ப அதிகம் ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஏன் பொலாரிட்டி அதிகமாக இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சைட்லேயும் கார்பன் இருக்குது, இந்த சைட்லேயும் கார்பன் இருக்குது. இந்த ரெண்டு கார்பனும் இட் வில் ட்ரை டு கிவ் எலக்ட்ரான் டு திஸ் கார்பன். ஓகே, பட் என்ன ஆகிடுச்சு, இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொடுக்காது. ஸோ பொலாரிட்டி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஆட்டம்ஸ்க்கும் இந்த ஆட்டமுக்கும் பொலாரிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக போலார் பாண்ட் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ 56 டிகிரி வந்து இதுக்கு அதிகமாகிடுது. ஓகே, பட் இதுக்கு ஒரே ஒரு சைடில் இருந்து மட்டும்தான் எலக்ட்ரான் வந்து கொடுத்துட்ருக்கு கார்பன். ஓகே, அதனால் இதோட
மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மி 49 டிகிரி. ஓகே, அதே மாதிரி ப்ரோபனால் ஒரு ஆல்கஹால் எடுக்கிறேன். ஓகே, ஆல்கஹாலுக்கு பாருங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் 97 டிகிரி செல்சியஸ் வேணும். வாய்? பிகாஸ் டியூ டு த OH பாண்ட். ஆல்கஹால் என்ன ஆகிடுச்சு, ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. ஓகே, ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கனால இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே அதிகம். அப்போ என்ன சொல்லலாம், ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் இஸ் மச் ஹையர் தென் த ஆல்கஹால், ஐ மீன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகே, அண்ட் ஆல்டிஹைடோட கீட்டோனும் இதோட பாயிலிங் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து எதோட அதிகமாக இருக்கும், ஹைட்ரோ கார்பன்ஸோட அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது பாயிலிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ண ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இதுதான். சரியா? அடுத்து நம்ம ஹைட்ரோஜன் பாண்டை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஆல்டிஹைடும் ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணாது. ஓகே, அதே மாதிரி கீட்டோனும் ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அதே மாதிரி தான் ஆல்டிஹைடன் கீட்டோன் இதுவும் வந்து ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அதாவது ஒரு ஆல்டிஹைட் மாலிக்யூல் இன்னொரு ஆல்டிஹைட் பாண்ட் மாலிக்யூல் கூட ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஏன் அப்படின்னா, ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, ஹைட்ரோஜன் பாண்ட் அந்த ஆட்டமோட எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் கூட தான் போய் சேரும். ஓகே, ஒரு ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்க ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம்னு வச்சுப்போம், இது இன்னொரு ஆட்டம்னு வச்சுப்போம். ஓகே, ஹைட்ரோஜன் பாண்ட் என்ன பண்ணும், இது போய் பாண்ட் பண்ணுற ஆட்டம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கணும்னு விரும்பும். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, ஹைட்ரோஜன் பாண்ட் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கூட சேர்ந்துருந்தால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ தான் வந்து ஹைட்ரோஜன் பாண்ட் வந்து ஆகும். எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னு என்ன, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சிஜன், நைட்ரோஜன், ஃப்ளோரின், இதெல்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் பாண்ட் போயிட்டு ஹைட்ரோஜன் கூட ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் தான் சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ மாற்றி சொல்லிடலாம், ஆக்சிஜன் கூட உங்கள் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் தான் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்கள் ஹைட்ரோஜன் போயிட்டு என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமை போய் தேடி போய் பாண்ட் பண்ணணும். ஓகே, பட் உங்கள் ஆல்டிஹைட் எடுத்துக்கோங்க. ஆல்டிஹைடில் என்னது, O இருக்குது, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, R இருக்குது, இந்த இடத்துல ஒரு R இருக்குது. ஓகே, இந்த இடத்துலையும் வந்து என்ன இருக்குது, ஒரு ஆல்டிஹைடு இருக்குது. ஸோ இந்த 2 ஆல்டிஹைடும் வந்து இன்டர் மாலிகுலார் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் இங்கே வந்து ஹைட்ரோஜன் பாண்டே கிடையாது எதுக்குமே. ஓகே, மற்ற ஒரு ஆல்டிஹைட் போயிட்டு ஒரு வாட்டர் கூட வந்து ஈஸியாக பாண்ட் பண்ணிடும். ஓகே, ஒய்? பிகாஸ் ஆல்டிஹைட் என்ன இருக்குது, R டபுள் பாண்ட் O இருக்குது. வாட்டரில் என்ன இருக்குது, H2O இருக்குது. இங்கே ஒரு H இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஹைட்ரோஜன் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கூட இருக்கா? எஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இது என்ன பண்ணும், எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கும். எஸ், ஆல்டிஹைடில் இருக்க இந்த ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரோஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹைட்ரோஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதுக்கு இதை பற்றி படிக்கிறோம்னாக்கா, ஏன்னா பிகாஸ் சாலிபிலிட்டி, செகண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா சாலிபிலிட்டி. உங்கள் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் என்ன ஆகிடுச்சுன்னா, வாட்டரில் ஆல்கஹாலெல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே, இதே மாதிரி தான் ஆல்கஹால்லே என்ன இருக்கும், OH இருக்கும். ஓகே, அப்போ இதில் இருக்க H போய்ட்டு இதில் வந்து ஈஸியாக வந்து கம்பைன் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைட்ரோஜன் பாண்ட் தே ஆர் குட் சால்வெண்ட். ஓகே, அதனால உங்கள் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா, they are going to be very good solvent. ஓகே, ஸோ இதனால் என்ன பண்ணுவோன்னா, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஆல்டிஹைட்ஸ் எல்லாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைட் ஆர் மோஸ்ட் காமன் ஆல்டிஹைட். ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், எப்படி இதெல்லாம் வச்சுருப்போம் அப்படின்னாக்கா, ஃபார்மால்டிஹைடை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ஆக்சுவலாக என்னென்னா ஃபார்மால்டிஹைட் வந்து ஒரு கேஸ். ஓகே, இதை வந்து நம்ம ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எங்கேயாச்சும். ஓகே, ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன்னா, 40% வந்து வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபார்மால்டிஹைடில். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா அதுதான் வந்து ஃபார்மால்டிஹைட் சொல்லுவோம். அதாவது ஃபார்மாலின் சொல்லுவோம். அந்த ஃபார்மாலின் தான் வந்து என்ன பண்ணுவோம், ஃபார்மால்டிஹைடோட ஒரு சப்ஸ்டிடியூட். ஓகே, ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஆல்டிஹைட் எதுன்னு பார்த்தா ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைட். ஓகே, ஃபார்மால்டிஹைட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, சாலிபிலிட்டியை பிரின்சிபலை அப்ளை பண்ணி வாட்டரில் 40% வாட்டரில் போயிட்டு இந்த ஃபார்மால்டிஹைடை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரு லிக்விட் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃபார்மாலின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ப்ரிப்பரேஷன் மெத்தட் பற்றி நீங்கள் இப்போ வந்து சும்மா ஒரு ப்ரீஃப் பாருங்கள். ப்ரிப்பரேஷன் மெத்தடை பற்றி நம்ம நாளைக்கு கிளாஸை ரொம்ப டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் மெத்தடில் பை ஆக்சிடேஷன் அண்ட் ஆல்கஹால். ஓகே, ஐ மீன் பை ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம். சரியா? ஆல்கஹாலை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ப்ரைமரி ஆல்கஹாலை யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலில் வந்து ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், கீட்டோன் கிடைக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணி நமக்கு வந்து எந்த ரியாக்ஷனுமே கிடைக்காது. நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். பட் நாளைக்கு வந்து இதோட ரியாக்ஷன்ஸும் பார்ப்போம். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, செகண்ட் மெத்தட்னா பை டீஹைட்ரோஜெனேஷன். ஓகே, நாட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரோஜெனேஷன் அப்படின்னு என்னென்னா,
1 டிகிரி ஆல்கஹால் எடுத்துகிட்ருக்கேன் நான். ஓகே, RCH2OHன்னு ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இது வந்து 1 டிகிரி ஆல்கஹால். இதை வந்து நான் காப்பர் கூட ஒரு காப்பர் எலிமெண்ட் கூட வந்து நான் என்ன பண்ணேன், இதை ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ண என்ன ஆகும், இதுலேருந்து ஒரு H வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆகும், H2 வெளியே வந்துருச்சுன்னா you will get your RCH double bond O, which is nothing but your aldehyde. Okay, similarly secondary alcohol. Okay, secondary alcohol RCH2OH இருக்குன்னா இதில் காப்பர் கூட ட்ரீட் பண்ணாலும் எனக்கு கீட்டோன் கிடைக்கும். ஓகே, அதாவது Cr2C double bond O கிடைக்கும். டெர்ஷியரி ஆல்கஹாலில் ஒருவேளை நான் காப்பர் கூட ரியாக்ட் பண்ணனா எனக்கு ஆல்கீன் கிடச்சிரும். ஓகே, டோன்ட் வரி, இதை பற்றிலாம் நம்ம நாளைக்கு இன்னும் தெளிவாக படிப்போம். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஓசோனைசேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ், நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்கும் சொல்லித்தரேன். பட் இதோட கன்வென்ஷனல் மெத்தடை நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, ஓசோனைசேஷனில் ஒன்றும் இல்லை, ஓசோனை வெரி கோல்ட் சொல்யூஷன் ஆஃப் அல்கின் எடுத்துப்போம். ஓகே, இன் CH2Cl2 இல்லை வந்து வேறு எது CCl2 எது வேணால் வச்சுக்கலாம். ஓகே, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் கேஸை வந்து பாஸ் பண்ணுவோம் கோல்டில். ஓகே, பாஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டைமீத்தைல் சல்ஃபைட் கூட வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, டைமீத்தைல் சல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணாக்க என்ன ஆகும்னா நமக்கு நம்மளோட ஈத்தேன், ஓகே, ஒரு டபுள் பாண்ட் இருக்க ஒரு கார்பன், ஓகே, இது வந்து பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் கொடுத்துரும். சரியா? ஸோ இதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு டீட்டெயிலாக நம்ம என்ன இதுன்னு பார்த்து விசாரிச்சுக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த கீட்டோன் இந்த ஆல்டிஹைடையும் இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா இந்த ஆல்டிஹைடும் போயிட்டு என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 3 ப்ரிப்பரேஷன் நாள்லேருந்து கொஞ்சம் டீட்டாக எல்லா ரியாக்ஷன்ஸோடையும் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கு இன்றைக்கி இது போதும். ஓகே, we will end the video here. அண்ட் நாளைக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரியாக்ஷன்ஸோடு நம்ம படிக்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த லெசன் படிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். NCERT பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம், அதாவது NCERT தான் படிக்க போகிறோம், பட் அந்த ABCD பேட்டர்ன்லேயே படிக்க மாட்டோம். நடுவிலேருந்து எடுத்து கூட கொஞ்சம் அப்படியே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து படிக்க போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.